குமார் இஸ் த சன் ஆஃப் பாலு. குமார் பாலுவுக்கு மகன். பாலு இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ராணி. பாலு ராணிக்கு கணவன். ராணி இஸ் த டாட்டர் ஆஃப் மோகன். போட்டியாளர்களே, இந்த இடத்துல என்னுடைய கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். பிளட் ரிலேஷனை பொறுத்தளவுக்கு மேரிடு கப்பிள்ஸ் வந்துச்சுன்னா உடனே லிங்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பாலு ராணிக்கு கணவன், இதன் மூலம் இவர்கள் மேரிடு கப்பிள்ஸ், திருமணம் ஆனவர்கள். ராணி இஸ் த டாட்டர் ஆஃப் மோகன். ராணி மோகனுக்கு மகள். How is பாலு ரிலேட்டட் டு மோகன்? பாலு மோகனுக்கு என்ன உறவு முறை? பாலு ராணியை திருமணம் செய்தவர். ஆகவே பாலு மோகனுக்கு சன் இன் லா. மேலும் இவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தை குமார். குமார் மோகனுக்கு என்ன உறவு முறை? கிராண்ட்சன், பேரன். கே இஸ் டாட்டர் ஆஃப் எல். கே நபர் எல் நபருக்கு மகள். எல் இஸ் ஒய்ஃப் ஆஃப் டி. எல் நபர் டி நபருக்கு மனைவி. பி இஸ் சன் ஆஃப் டி. பி நபர் டி நபருக்கு மகன். டி இஸ் மேரிடு டு பி. டி நபர் பியை திருமணம் செய்தவர். ஆகையால் டி நபர் வைஃப். காரணம் பி ஆண்பால் பெண்பால். இப்போது எல் மற்றும் டி திருமணம் ஆனவர்கள், மேரிடு கப்பிள்ஸ். இங்கே டி மற்றும் பி மேரிடு கப்பிள்ஸ். இவர்கள் இருவரும் திருமணம் ஆனவர்கள். இந்த நபர் மட்டும் இவருக்கு மகனாக இருக்கிறான். மற்றும் இந்த நபர் டி நபர் டி நபருக்கு என்ன உறவு முறை? மருமகள், டாட்டர் இன் லா. அது மட்டுமா? அதே டி நபர் இவர்கள் இருவருக்கும் மருமகளாக இருக்கிறாள். அடுத்து இந்த எல் நபர் டி நபருக்கு என்ன உறவு முறை? மாமியாள், மதர் இன் லா. எல் மற்றும் டி இருவருக்கும் எத்தனை குழந்தைகள்? கே ஒரு குழந்தை, பி ஒரு குழந்தை. இவர்கள் இருவரும் குழந்தைகள். மற்றும் கே நபர் பி நபருக்கு என்ன உறவு முறை? சகோதரி, பெண்பால், இது ஆண்பால். ஸோ கே நபர் பி நபருக்கு சகோதரி. மோகன் இஸ் த சன் ஆஃப் ராஜன். மோகன் ராஜனின் மகன். ராஜன் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் மாலா. ராஜன் மாலாவின் கணவன். மாலா இஸ் த டாட்டர் ஆஃப் கோபால். மாலா கோபாலின் மகள். கோபால் இஸ் த சன் ஆஃப் ராணி. கோபால் ராணியின் மகன். இங்கே ராஜன் மாலா திருமணம் ஆனவர்கள், மேரிடு கப்பிள்ஸ். மாலா கோபாலுக்கு மகள். இதன் மூலம் ராஜன் கோபாலுக்கு
மருமகன் சன் இன் லா. மற்றும் மாலா மாலா ராஜனுக்கு என்ன உறவுமுறை? ஏற்கனவே கோபால் ராஜனுக்கு மகனாக இருக்கிறான். ஆகையால் இவனுடைய மகள் ராஜனுக்கு பேத்தி, கிராண்ட் டாட்டர். மோகன் இவர்களுக்கு மகனாக இருக்கிறான். இவர்களில் மாலா இவங்களுக்கு மகளாக இருக்கிறாள். இதன் மூலம் மோகன் கோபாலுக்கு என்ன உறவு முறை? கிராண்ட்சன், பேரன். ரோஜா இஸ் த மதர் ஆஃப் கலா. ரோஜா கலாவிற்கு அம்மா. கலா இஸ் த டாட்டர் ஆஃப் ராஜ். கலா ராஜுவுக்கு மகள். முதலில் இதை இணைக்கவும். காரணம், கலா ராஜுவுக்கு மகள், அதே சமயத்தில் ரோஜா கலாவிற்கு அம்மா. இதன் மூலம் ரோஜா மற்றும் ராஜ் திருமணமானவர்கள், வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட், மேரிடு கப்பிள்ஸ். ராஜி இஸ் த சன் ஆஃப் லதா. ராஜ் லதாவிற்கு மகன். லதா இஸ் த வைஃப் ஆஃப் ராமு. லதா ராமுவுக்கு வைஃப், மனைவி. இதன் மூலம் லதா மற்றும் ராமு திருமணமானவர்கள், மேரிடு கப்பிள்ஸ், வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட். இவர்கள் இருவருக்கு மகன் ராஜ். மேலும் ராஜுவின் குழந்தை கலா. இவர்களுக்கு என்ன உறவு முறை? கிராண்ட் டாட்டர். மற்றும் இவர்கள் இருவரும் திருமணமானவர்கள். இதில் ராஜ் இவர்களுக்கு மகனாக இருக்கிறான். ராஜுவோட மனைவி. இவர்களுக்கு என்ன உறவு முறை? டாட்டர் இன் லா. எம் இஸ் சிஸ்டர் ஆஃப் கே. எம் நபர் கே நபருக்கு சகோதரி. டி இஸ் பிரதர் ஆஃப் கே. டி நபர் கே நபருக்கு பிரதர், சகோதரன். எஃப் இஸ் மதர் ஆஃப் எம். எஃப் நபர் எம் நபருக்கு தாய். இதன் மூலம் எம் நபர் கே நபருக்கு சிஸ்டர், அதே சமயத்தில் டி நபர் கே நபருக்கு பிரதர். ஆகவே இவர்கள் மூவரும் கூட பிறந்தவங்க. இந்த கேள்வியில் கே நபர் ஆனா பெண்ணா என சொல்லப்படவில்லை. மற்றும் ஹவ் இஸ் கே ரிலேட்டட் டு எஃப். கே நபர் எஃப் நபருக்கு என்ன உறவு முறை? கே நபர் சன்னாக இருக்கலாம் அல்லது டாட்டராக இருக்கலாம், மகன் அல்லது மகள். பி இஸ் த ஃபாதர் ஆஃப் சி. பி நபர் சி நபருக்கு அப்பா. சி இஸ் த டாட்டர் ஆஃப் ஏ. சி நபர் ஏ நபருக்கு மகள். டி இஸ் த மதர் இன் லா ஆஃப் ஏ. டி நபர் ஏ நபருக்கு மதர் இன் லா, மாமியாள். இ இஸ் த கிராண்ட் சன் ஆஃப் டி. போட்டியாளர்களே, இந்த இடத்துல பி நபர்
சி நபருக்கு அப்பா, சி நபர் டி நபருக்கு மகள். இதன் மூலம் பி மற்றும் ஏ திருமணமானவர்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மேரிடு கப்பிள்ஸ். அல்லது ஹஸ்பண்ட் பிளஸ் ஒய்ஃப். E is the grandson of D. E நபர் டி நபருக்கு பேரன். K is the father of B. K நபர் B நபருக்கு அப்பா. இங்கே டி நபர் ஏ நபருக்கு மாமியால். அதே சமயத்தில் ஏ மற்றும் பி இருவரும் திருமணம் ஆனவர்கள். இதன் மூலம் டி நபர் பி நபருக்கு அம்மா, மதர், மற்றும் கே நபர் பி நபருக்கு அப்பா. இதன் மூலம் கே மற்றும் டி நபர் இருவரும் திருமணம் ஆனவர்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லது மேரிடு கப்பிள்ஸ். இ நபர் டி நபருக்கு பேரன். இதன் மூலம் இவர்கள் இருவரும் மேரிடு கப்பிள்ஸ், திருமணமானவர்கள். இவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தை இவர் பி நபர். இதன் மூலம் பி நபர் மற்றும் ஏ நபருக்கு என்ன உறவு முறை? அப்பா. ஸோ மேலும் பி மற்றும் ஏ இருவரும் திருமணமானவர்கள். இவர்கள் இருவருக்கும் எத்தனை குழந்தைகள்? சி மற்றும் இ 2 குழந்தைகள். இ நபர் கே நபருக்கு என்ன உறவு முறை? இ நபர் கே நபருக்கு பேரன்.